ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜிடிஆர்பியில் 6வது யூனிட் இந்த டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின் 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். ஏற்கனவே ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்த 2வது பார்ட்டு இந்த யூனிட்டுக்கு உண்டான செகண்ட் பார்ட்டில் இதில் ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சஜஷன் சொல்லலாம். அதேமாதிரி ஒரு கொஷினுக்கும் ஆன்சர், அதை விட அந்தந்த ஆன்சருக்கு உண்டான ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஏதாவது உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சஜஷன்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். வாங்க கொஷின்ஸ் பார்ப்போம். ஏன்னா ஷார்ட் டைம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கரெக்டாக இந்த 1 வீக் இருக்குது. இந்த 1 வீக் கொஞ்சம் இருக்குது, அதை ப்ரிப்பேர் பண்ணாலே கொஞ்சம் பண்ண முடியும். ஸோ கொஷின்ஸ் பார்ப்போம். கொஷின் நம்பர் 1, விச் ஆஃப் த இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தின அதே டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சஃபில் பண்ணி மற்ற கொஷின்ஸ் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்வ்ஸ் இன் ஸ்பேசஸ் அண்ட் ஃப்ரெனட் சரட் ஃபார்முலா. எஸ்எஃப் அந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் த ஃப்ரெனட் சரட் ஃப்ரேம். ஃப்ரெனட் சரட் ஃப்ரேமில் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பொசிஷன் வெக்டார் ஆர். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வெக்டார் ஆர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கிடையாது. இது யூனிட் வெக்டார் கொடுத்துருக்காங்க. பொசிஷன் வெக்டார் இஸ் நாட் எ எஃப்எஸ் ஃப்ரேமில் கிடையாது. ஆப்ஷன் ஏங்கிறத நீங்கள் எடுத்துக்க வேணாம். இதில் வந்து ஆன்சர் டீனே நம்ம கொடுத்துருக்கோம். டி இந்த பொசிஷன் வெக்டார் தான் கரெக்டானது. இந்த டிஎன்பி இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சரட் ஃப்ரேமில் வந்துடும், லோக்கல் ஓரியன்டேஷன்ஸில் வந்துடும். இப்போ டி அப்படிங்கிறது நமக்கு டேஞ்சன்ட் வெக்டார், யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார், என்னங்கிறது பிரின்சிபல் நார்மல் வெக்டார், பிங்கிறது பைநார்மல் வெக்டார். இது மூணுமே வந்து விச் இஸ் பார்ட் ஆஃப் எஃப்எஸ் ஃப்ரேமில் வந்துடும். பொசிஷன் வெக்டார் ஆர் இஸ் நாட் எ ஃப்ரேம் ஆஃப் எஃப்எஸ் ஃப்ரேம். அடுத்து, தி மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டார் ஃபார் எ கர்வ் parameterized by arc length is always option A 1. Third question, the directions of the principal normal vector capital N points towards the concave side of the curve. Concave side of the curve. Fourth question, the torus and tau is 0 if and only if the curve is planar. Fifth question, the osculating circle at a point on a curve lies in the osculating plane. For a straight line, what are the values of curvature k and torsion t? K equal to 0, tau equal to 0. Straight line பொறுத்த வரைக்கும் k equal to 0, அந்த curvature அதே மாதிரி torsion ரெண்டுமே straight lineல 0. ஒய் பிகாஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் டஸ் நாட் பெண்ட், அதனால் வந்து கர்வேச்சர் இருக்காது. கே இஸ் 0, அட்விஸ்ட் டவ் ஆல்சோ 0. தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோ இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் கர்வேச்சர் கே. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோ இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் கர்வேச்சர் கே. அந்த ரோ ஈக்குவல் டு 1/k. அக்கார்டிங் டு த ஃபெர்னட் சரட் ஃபார்முலா, dn by ds is expressed in terms of option B, T and B. T and B. The unit tangent vector T is always orthogonal to option A, N and B. அடுத்தது, the sign of the torus and tau determines the handiness. The sign of the torus and tau determines the handiness of the helix. The positive tau means right-handed helix. Right-handed helix. அடுத்த டாபிக், locus of the centers of curvature and spherical curvature. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11th question, the center of curvature lies on the line defined by the point P and the vector option C n. The evaluate of a curve is the envelope of its normals. Option A. 13th question, for a curve lying on the sphere, the distance from the origin to the center of spherical curvature is always constant. Radius of sphere. அடுத்த question, if a curve has 0 spherical curvature r equal to infinity, it implies that the curve is a plane curve. The curve is plane curve. 15th question, the center of spherical curvature is the center of the sphere that has how many point contact with the curve. How many point of contact இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
4 பாயிண்ட். அடுத்தது இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் அண்ட் ஹெலிசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் ஈக்குவேஷன் ஃபார் த கர்வ் ஸ்பெசிஃபை இட்ஸ் ஷேப் இண்டிபெண்ட் ஆஃப் ஆப்ஷன் பி இட்ஸ் பொசிஷன் அண்ட் ஓரியன்டேஷன் இன் ஸ்பேஸ். Its position and orientation in space. 17th question. The generalized helix is a curve whose tangent makes a constant angle with fixed direction in space. For a curve to be a circular helix, both k and tau must be non-zero constant. Circular helix la the curve to be a circular helix la curve வந்து curve la கேவும் டவும் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவ், இது ரெண்டுமே நான் ஜீரோவாக இருக்கணும். டாரிசன் ரெண்டுமே நான் ஜீரோவாக இருக்கணும். கர்வேச்சர் அண்ட் டாரிசன். அடுத்து ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் ஆஃப் த பைனார்மல்ஸ். பி இண்டிகேட்ரிக்ஸ் இஸ் ஹெலிக்ஸ் இஸ் எ சர்க்கிள். The spherical indicatrix of the binormals of the helix is circle. 20th question. If the spherical indicatrix of the tangents is a great circle, the original curve must be a plane curve. இது வந்து கிரேட் சர்க்கிளாக இருக்கப்போ டேஞ்சன்ட் இண்டிகேட்ரிக்ஸ் ஆஃப் த டேஞ்சன்ட் இஸ் கிரேட் சர்க்கிளாக இருக்கப்போ ஒரிஜினல் கர்வ் மஸ்ட் பி பிளேன் கர்வ். சர்ஃபேசஸ் அண்ட் கர்வ்ஸ் ஆன் எ சர்ஃபேசஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாப்பிக்கில் தி ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் இஸ் எ பாசிட்டிவ் டெஃபினைட் குவாட்ரனிக் ஃபார்ம் தட் மெஷர்ஸ் ஆர்க் லென்த் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஆர்க் லென்த் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா. 22வது question. If E equal to 1, F equal to 0, G equal to 1 for a surface parametrization, the coordinate curves are option A orthogonal and unit speed. Orthogonal and unit speed. A surface of revolution is generated by revolving a curve in the xy plane about the z-axis, then there has parametrization like f of u cos v, f of u sin v, g of u. Option B. 24th question. The tangent plane to a surface at a point is unique unless the point is a singular point. Option D, a singular point. சிங்குலர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஆர்யூ இன்ட்டு ஆர்வி இது ரெண்டோட கிராஸ் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு 0. அப்படி இருந்துச்சுன்னா நார்மல் வெக்டர் அன்டிஃபைன்ட். The curve on a surface is called an asymptotic line if its normal curvature is 0. அடுத்தது வந்து helicoids and Gaussian curvature. A right helicoid is an example of a minimal surface. Option C. The Gaussian curvature K of a surface is an intrinsic invariant, meaning it does not change under isometries. Does not change under isometries. 28. If at a point on a surface one principal curvature is 0 and the other is non-zero, the point is a parabolic point. One principal curvature 0 இருந்து other வந்து non-zero இருந்துச்சுன்னா that is called parabolic point. Option A. 29th question. A point on a surface whether both principal curvatures are 0 is a planar point. 30th question. The mean curvature H of a surface is given by option A k1 plus k2 by 2. k1 plus k2 by 2. Mean curvature is the average of principal curvatures. இது வந்து statement. Mean curvature always average of principal curvature. ரெண்டு principal curvature ஓட average. A surface for which h equal to 0 everywhere is called minimal surface. Surfaceல வந்து h வந்து 0வா இருக்கிறப்போ minimal surface. The Gaussian curvature of a sphere of radius a is 1 by a square. 1 by a square. இந்த ஹிண்டோட இருக்கு பார்த்துக்கலாம். First and second fundamental forms. The second fundamental form describes the surface extrinsic curvature. 34th question. If two surfaces are isometric, then their corresponding Gaussian curvatures are equal. Gauss theorem
எர்ஜியம் இந்த இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா டூ சர்ஃபேஸஸ் ஆஃப் ஐசோமெட்ரிக் ரெண்டுமே ஐசோமெட்ரிக்காக இருக்கப்போ தென் கரஸ்பாண்டிங் கான்ஸ்டன்ட் கர்வேச்சர்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் ஒன், which of the following is not necessarily preserved under an isometry? Mean curvature. Mean curvature is generally not an intrinsic invariant. Next question, the discriminant of first fundamental form Eg minus f square represents the squares of the area element. Squares of the area element. அதாவது dA equal to root of Eg minus f square du dv. 37வது question, the surface is developable then its second fundamental form has determined ln minus m square is equal to 0. The normal vector n used in the second fundamental form calculation is a unit normal vector. Option C. அடுத்தது Meusnier's theorem and Euler's theorem. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 39th question. Meusnier's theorem states that all curves on a surface passing through the given point P and having the same tangent direction at capital P have the same normal curvature. Option C. 40th question, according to Euler's theorem, if theta is the angle between the given direction and the first principal direction, the normal curvature is k1 cos square theta plus k2 sin square theta. இது வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் நார்மல் கர்வேச்சருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி பிரின்சிபல் கர்வேச்சர்ஸ் k1 and k2 represent the maximum and minimum normal curvatures at a point. Maximum and minimum normal curvature at a point. 42, question number 42, the directions corresponding to the principal curvatures are called the principal directions. Option C. The directions are orthogonal to each other if k1 not equal to k2. இதுக்கு உண்டான ஹிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா lines of curvature and two pins integratrix. இதுக்கு உண்டான கொஷின்ஸ். A surface has lines of curvature that coincide with the parameter curves if and only if. Option C, capital F equal to 0, capital M equal to 0. Question number 44, at an umbilical point on a surface, option B, both principal curvatures are equal. Both principal curvatures are equal. 45வது question, if two pin integratrix is a pair of intersecting lines, the point is hyperbolic. அடுத்த question, asymptotic lines edge of regression. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 46, question number 46, a curve on a surface is both line of the curvature and asymptotic line if and only if the curve is planar line of curvature. The curve is a planar line of curvature and the point is parabolic. கர்வ் வந்து பிளானர் லைன் ஆஃப் கர்வேச்சராக இருக்கும், அதேமாரி பாயிண்ட் இஸ் பேரபலிக்காக இருக்கும். 47, question number 47, the edge of the regression of a developable surface can be thought of as the line where, option A, tangent planes become singular. Tangent planes become singular. 48வது question, a developable surface is formed by the tangents to a curve. This is called a tangent developable. A developable surface is formed by the tangents to a curve, then it is called as tangent developable. அடுத்த last questions, geodesic and conjugate points on geodesic. For a geodesic, the principal normal of a geodesic curve lies in the normal plane to the surface. That is, it is collinear with the surface normal. இந்த வீடியோட கடைசி கொஷின், இந்த வீடியோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 6th யூனிட் டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியோட லாஸ்ட் கொஷின், கான்ஜுகேட் பாயிண்ட்ஸ் ஆன் எ ஜியோடிஸ்க் ரிலேட் டு the vanishing of a family of geodesics. The conjugate points on geodesics relate to the vanishing of a family of geodesics.
இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 6th யூனிட் முடிஞ்சது. ஏற்கனவே ஒரு 5 யூனிட் போட்டிருப்போம். அடுத்த 6ஆம் யூனிட்டுக்கு ஃபஸ்ட் ஒரு வீடியோ, ஏன்னா 3 வீடியோ போடுறப்ப நிறையா வந்துகிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு வீடியோக்கும் 50 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோவில் ஒரு அதிகபட்சம் ஒரு வீடியோ ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அவ்வளோதான். அப்போ ஒரு ½ அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டை நீங்கள் ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் இதை ஹிண்ட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஷார்ட் டைம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு வந்து சஜஷன் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.